ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் கேசரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடை 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 சட்டி வச்சு அதில் வெள்ளை ரவை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெள்ளை ரவை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். வெள்ளை ரவை நல்லா வறுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டாலும் நல்லா டேஸ்டியாக கேசரி நல்லாயிருக்கும். ரவை எப்போவுமே நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் எடுத்து கொட்டிக்கலாம். வேறு பிளேட்டில் கொட்டிக்கலாம். வேறு தட்டில் கொட்டிட்டு மறுபடியும் அதில் தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக செய்கிறதுனால அளவாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி காஞ்சதும் ஜிலேபி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கலருக்காக ஜிலேபி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கலருக்காக ஜிலேபி பவுடர் கொஞ்சமாக போட்டு காஞ்சதும் வறுத்து வச்சோம் இல்லையா, இந்த வறுத்து வச்ச ரவையை தண்ணி பாருங்கள் நல்லா இப்படி கொதிக்குதான். செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள. தண்ணி இப்படி கொதிக்கும் போது இதை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச ரவையை சேர்த்திக்கலாம். ரவையை சேர்த்தினதும் ஒரு கிண்டிட்டு அது கூட ஏலக்காய் திராட்சை முந்திரி எல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம். ஏலக்காய் திராட்சை முந்திரி எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா வேக விட்டோம்னா சுவையான கேசரி ரெடி. நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இப்படி வெந்ததுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். நெய் சேர்த்து நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கலாம். எண்ணெயும் விடலாம், நெய்யும் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்து கொஞ்சம் நேரம் இப்படி கலக்கி விட்டோம்னா சுவையான கேசரி ரெடி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் அவ்வளோதான், கேசரி ரெடி. This video sponsored by Buy More Tea Shopping.